வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெய் காய்ச்சறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து பால் ஆடையில எடுத்து, இந்த மாரி ஃப்ரீசர்ல போட்டு நான் 1 வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கத எடுத்து பவுல்ல போட்டுக்கிட்டேன். அத அலசிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு, இந்த மாரி ஒரு 10 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்தோம்னா, இந்த மாரி வெண்ணெய் ரெடி ஆயிரும். இந்த வெண்ணெய வடிகட்டி நம்ம அடுத்து இன்னொரு பவுலுக்கு மாத்திக்கலாம். மாத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப காய்ச்சறது நெய் எப்படி காய்ச்சறதுங்கிறது பார்க்கலாம். இப்ப நம்ப என்ன பண்ண போறோம்னா, அடுப்புல கேஸ் அடுப்புல நான் எடுத்துக்கிறேன். ஒரு பவுல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு அந்த வெண்ணெய அரைச்சு வச்சிருந்த வெண்ணெய எடுத்து பவுல்ல மாத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது காய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்லோல தான் இருக்கணும். இப்ப அது காஞ்சிட்டு இருக்கும்போதே நம்ம முருங்கை தழையில கொஞ்சம் தயிர் சேர்த்து, ஒரு கல்லு உப்பு போட்டு, நீங்க இத நல்லா பெனஞ்சு விட்டுட்டு, நம்ப கொதிச்சிட்டு இருக்க பார்த்தீங்களா, அந்த வெண்ணெயில போடும்போது தான் அந்த வெண்ணெயில அந்த திரி திரியா இருக்கிறது எல்லாமே நல்லா கரைஞ்சி நெய் பதத்துக்கு வரும். வேஸ்ட் எதுவும் ஆகாம நெய் பதத்துக்கு வரும். இப்படி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். வாசம் இந்த முருங்கைத்தழை போட்டோனே வந்து பார்த்திங்கன்னா, நல்ல வாசம் கமகமன்னு அடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ அதில் நம்ம உப்பு கல்லுப்பு ஒரு பிஞ்சு, ஒரு கல்லுப்பு மட்டும் சேர்த்துக்கிறோம். எதுனா நெய்யோட டேஸ்ட்டுக்காக இந்த கல்லுப்பை சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெய் காய்ச்சியாச்சு. நெய் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து டீ வடிகட்டுற வடிகட்டியால் ஒரு பாக்ஸுக்குள்ளே மாற்றி வச்சிட்டோம்னா, நமக்கு சுவையான சுத்தமான நெய் ரெடி ஆயிடுச்சு. இந்த கசடுகளையும் என்ன பண்ணலாம் வந்து பார்த்திங்கன்னா, சுடு சாதத்தில் கொஞ்சம் மிளகுத்தூள், ஜீரகத்தூள் போட்டு இந்த மிச்சருக்கு அந்த கசடுகள்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி.